வடசென்னை 2 தனுஷோட பண்றதுதான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு, பண்ண போறாங்க. பட் இப்போ கிடையாது. இப்போ வடசென்னை பேக்ட்ராப்ல வடசென்னை யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கேரக்டர், அப்ப அதான் சிம்பு பண்ண போறாரு. சிம்பு வந்து 2 வேரியேஷன் கெட்டப்ல இருக்காரு. ரொம்ப சின்ன வயசு சிம்புவாவும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு 40+ சிம்புவாவும் ஒரு படத்துல 10 நாளில் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ குறைஞ்சிருக்காரு சிம்பு. இந்த படத்துக்காக கேட்டிருக்காரு, பண்ணலாமா அப்படின்னு. ஓகே சார் பண்றான்னு ஒரு சேலஞ்சா வெயிட் லாஸ் பண்ணிட்டு போய் நின்று இருக்காரு போல. அதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க ப்ரோமோ வர்றப்ப பார்த்தப்ப 2 கெட்டப்பா இருக்கும். வெற்றிமாறன் வந்து சிம்புவை வைத்து படம் பண்ணுவது தனுஷ்க்கு பிடிக்கல. இந்த படத்துக்கு நீங்க 20 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு வெற்றிமாறன் பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு முதுகில் குத்திய தனுஷ், முகத்துல குத்திய தனுஷ் தம்ப்லைன் போட்டோட வெற்றிமாறனுக்கு அது வந்து பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. கதைக்கு ஏற்ற ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கிறது இயக்குனருடைய உரிமை தானே? உரிமைதான். ஆனா வடசென்னை 2 நீங்க நான் பண்ண கேரக்டர் ஒருத்தர் பண்றப்ப இப்படி ஏத்துக்குவாங்க. கலெக்ஷன் வைஸ் பெரிய கொடுத்த படம். அப்படிங்கும்போது இவருக்கு 2 தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டர் அவர் மிஸ் பண்ண விரும்ப மாட்டார் இல்லையா? அக்காட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோலிவுட்ல இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு 4-5 பிரபலங்களை சுற்றியதாகத்தான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. அதுல வந்து நம்ம முதல்ல பேசக்கூடிய விஷயமாக 2018 வந்த ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துல இப்போ வந்து சரி அந்த படம் திரும்பவும் வந்தாலும் இதே கேரக்டர்ஸை மெயின் பண்ணி வச்சுதான் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இல்ல அவர் அந்த படத்தை எடுக்காம இன்னொரு படத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வெற்றிமாறன் வந்து வடசென்னை 2 வந்து திரும்பவும் அதே தனுஷ் கூட்டணி அங்க அந்த படத்துல இருக்கக்கூடிய நபர்களை வச்சுதான் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தது. இடையில வந்து சூர்யா அவர்களை வச்சு வாடிவாசல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ அவர் அதையும் விட்டுட்டு திரும்ப சிம்புவை வச்சு புதுசா ஒரு படம் எடுக்க போறாரு. அது வந்து வடசென்னை 2 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னதான் சிக்கல், என்ன பிரச்சனை அதுல? அதுக்குதான் அந்த சிக்கல் பிரச்சனைகள்லாம் வெற்றிமாறனே ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா வந்து வடசென்னை 2 தனுஷோட பண்றதுதான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு, பண்ண போறாங்க. பட் இப்போ கிடையாது. இப்போ வடசென்னை பேக்ட்ராப்ல வடசென்னை யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கேரக்டர், ராஜன் கேரக்டரை எடுத்து டெவலப் பண்ணி ராஜனுடைய சின்ன வயசு கேரக்டர்லாம் பண்ணி அதை வந்து ஒரு படம் பண்றாரு. அதான் இப்ப சிம்பு வச்சு பண்றக்கூடிய படம். இதுவும் வடசென்னை பேக்ட்ராப் தான். ராஜன் கேரக்டர் மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி இவர் என்ன பண்ணாருன்னா வடசென்னை முடிஞ்ச பிறகு ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணார். அது வந்து ஏதோ OTT-க்காக பண்ணாங்க. டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்து வச்சாரு. அதுல ஹீரோ யாருன்னா கென், இந்த கருணாஸோடைய பையன். அது அப்படியே பண்ண முடியாம அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு விடுதலை 1, 2 எல்லாம் போயிட்டாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா திடீர்னு ஒரு படம் பண்ணுவோம். ஆக்சுவலா வாடிவாசல் இப்போதைக்கு டிராப் ஆன பிறகு அந்த டேட் இருக்கு ப்ரொடியூசர் தானுட்ட. அப்போ அதை வச்சு ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்னே வாடிவாசல் பண்ணே. அப்போ சூர்யா வச்சு ஒரு படம் தனியா வேற டைரக்டரை வச்சு வெற்றிமாறன் வச்சு வேற ஒரு படம் பண்ணுவோம்னு பிளான் பண்றப்ப ஆல்ரெடி சிம்பு டேட் இருக்கு. அப்போ வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணுவோம்னு ப்ரொடியூசர் பிளான் பண்றாங்க. அதுக்காக மீட்டிங் நடக்குது. 2 ஓகே பண்றாங்க. ஒரு இமீடியட்டா ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டா பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை ராஜன் வகைரா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு ப்ரொமோ ஷூட்டு அது இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அது ஷூட் போயிட்டு இருக்கு. ஒரு இந்த மாசம் எண்டில் வந்து அது ப்ரொமோ ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை பத்தின டீட்டெயில் எல்லாம் போகும். இதுதான் அந்த படத்தினுடைய இது. வடசென்னை 2 தனுஷ் தான். அது வந்து இப்போதைக்கு இருக்காது. அது ஒரு பெரிய லைனப் இருக்கு தனுஷ்க்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பண்ணுவாரு. இந்த படம் இப்போ வந்து இது வந்து வடசென்னை வேர்ல்டு தான் அப்படிங்கிறத அந்த வீடியோல அவரே சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட அந்த வடசென்னை படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துலயும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது இது அப்போ அந்த படத்தினுடைய பார்ட் 2 தானா அப்படிங்கிற ஒரு சிக்கலை வந்து உண்டாக்குது. அவரே வந்து இன்னும் அப்ப தெளிவா இல்ல, வெற்றிமாறனே தெளிவா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா வடசென்னை படத்துக்கும் பொல்லாதவன் படத்துக்குமே நிறைய சிமிலியர் இருக்கும். பொல்லாதவன் படம் வடசென்னை பேக்ட்ராப். பொல்லாதவன் படத்துலயும் கிஷோர் இருப்பாரு, பொல்லாதவன் படத்துலயும் சமுத்திரக்கனி இருப்பாரு, எல்லாமே இருப்பாங்க. ஏறக்குறைய அந்த பேக்ட்ராப் தான். ஒரு சிலருக்கு ஒரு சில பேக்ட்ராப்ல கதை பண்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வந்து வடசென்னை 2 கூட பண்ணலாம். ஒரு கதை தானே உங்களுக்கு, கதை களம் தான் அது. இல்ல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதுல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு பேசும்போதுதான் அப்போ வந்து அதே சந்திரா அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய அந்த கேரக்டராவே ராஜன் கேரக்டருடைய சின்ன வயசு வெர்ஷன் தான் இப்ப சிம்பு படம். ராஜன் வகைரா தான் அது. ராஜன் வகைரான்னு டைட்டில் வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. அப்ப ராஜன் வகைரா பண்றப்ப ராஜன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் வருவாங்க இல்லையா, சந்திரா வருவாரு, மற்ற எல்லா கேரக்டரும் உள்ள வரும் இல்லையா. அப்ப அதைத்தான் சிம்பு பண்ண போறாரு. சிம்பு வந்து 2 வேரியேஷன் கெட்டப்ல இருக்காரு. ரொம்ப சின்ன வயசு சிம்புவாவும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு 40+ சிம்புவாவும் ஒரு படத்துல. அது 2மே இப்ப மேட்ச் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அந்த ப்ரோமோ ஷூட் கூட 2 விதமான கெட்டப்ல வந்தாரு அப்படிங்கிற ஒரு 10 நாளில் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ குறைஞ்சிருக்காரு சிம்பு. இந்த படத்துக்காக 10 நாள், வெறும் 10 நாள்ல
10 கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இந்த படத்துல அந்த ப்ரோமோலயே உங்களுக்கு 2 வேரியேஷன் தெரியும். கேட்டிருக்காரு பண்ணலாமா அப்படின்னு, ஓகே சார் பண்றான்ட்டு ஒரு சேலஞ்சா வெயிட் லாஸ் பண்ணிட்டு போய் நின்றுருக்காரு போல. அதுதான் இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க ப்ரோமோ வர்றப்ப பார்த்தப்ப 2 கெட்டப்பா இருக்கும். ஒன்னு சின்ன வயசு சிம்புவா இருப்பாரு, டிஏஜிங்லாம் பண்ணல, ஒரிஜினலாவே வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த படத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சுத்தி இடையில சிம்பு தனுஷ் வந்து ராயல்டி கேட்டார்னு ஒரு இஷ்யூ போச்சு. அதுக்கு அவர் கிளியர் பண்ணிட்டாரு. அவர் கேட்டது ஒரு விஷயம் உண்மைதான். அதுக்கடையில் அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடந்து அது பிரச்சனையை புல் ஸ்டாப் வச்சுட்டாரு அவரு. இரண்டாவது இந்த ராயல்டி விஷயத்துக்காக ஒரு விஷயம், தனுஷ் எதை கேட்டாலுமே வந்து இங்க ஒரு சர்ச்சையா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசுறாங்க. இப்ப என்ஓசி அப்படின்றது அவர் தரப்புல இருந்து அவர் ஒரு விஷயத்துக்காக ரைட்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதுல வந்து அவர் வந்து அதுக்காக பணம் கேட்கறது என்ன தப்பு அப்படிங்கறதையும் ஒரு தரப்புல பேசுறாங்க. இன்னொரு தரப்பு தனுஷ் தொடர்பாக எந்த விஷயம் வந்தாலுமே அதை ஒரு சர்ச்சையாக கிளப்பி ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. என்னன்னா இந்த படத்தில் முதலில் படம் கமிட் ஆனவனே முதல்ல போய் தனுஷ் தான் அவர் பேசிட்டு, நான் படம் பண்ண போறேன் சிம்பு வச்சு, அது ஏற்கனவே வடசென்னையுடைய அந்த வடசென்னை யூனிவர்ஸ் தான் பண்ணுங்கன்ட்டு ஒன்றும் சொல்லல. அதற்கு பிறகு தனுஷ் தரப்புல இருந்து ஒரு சிலர் இந்த படத்துக்கு நீங்க 20 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு வெற்றிமாறன் பேசியிருக்காங்க. தனுஷ் கேட்கல, தனுஷ் தரப்பிலிருந்து தனுஷ் தரப்பிலிருந்து பேசப்பட்டதாக ஒரு தகவல். அப்போ அதுக்கு கொஞ்சம் வெற்றிமாறன் கொஞ்சம் அப்செட் ஆனாரு. அந்த செய்தி வந்துச்சு, நம்மளாம் கூட எல்லாரும் பேசியிருந்தோம். பேசினோடனே என்ன ஆச்சுன்னா அது நிறைய எல்லை மீறி போயிட்டாங்க. முதுகில் குத்திய தனுஷ், வகுத்துல குத்திய தனுஷ், எல்லை மீறி தம்ப்லைன் போட்டோடனே வெற்றிமாறனுக்கு அது வந்து பயங்கர அப்செட் ஆயிப்போச்சு. என்ன இருந்தாலும் ஒன்னா டிராவல் பண்ணவங்க, ஃப்ரெண்டு, டைரக்டர் ஹீரோவை காட்டிலும் ஃப்ரெண்டு, அது எல்லை மீறி போயிட்டு இருக்கு, ஒரு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாள் ஒரு வீடியோ போறாரு. என்னிடம் தனுஷ் கேட்கவே இல்லை, பட் அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு. இந்த சம்பந்தமான பிரச்சனை வரலன்னா அவரே சொல்லணும். அவர் பேசின வீடியோலயே தனுஷ் என்கிட்ட கேட்கவே சொல்லி முடிச்சிருக்கலாம். தனுஷ் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. கடைசி வரைக்கும் தனுஷ் தரப்புல இருந்து என்கிட்ட யாரும் பேசுறங்கிறத அவர் மறுக்கவே இல்லை. தனுஷ் என்கிட்ட கேட்கல, ஆரம்பத்தில் நம்மள தான் சொன்னேன். தனுஷ் அவரிடம் நேரடியாக பாக்குறப்ப கேட்கல, தனுஷ் தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. அது தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்துச்சு, நிறைய செய்திகள் போன பிறகு வெற்றிமாறனே வந்து இது எல்லாம் மாரி போகுது, நெஞ்சில குத்திட்டான், வகுத்துல குத்திட்டான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு. இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் தனுஷுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் பெர்சனலாவே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நான் தனுஷை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இப்போ அந்த பிரச்சனை இப்போதைக்கு அது முடிஞ்சது, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வெற்றிமாறன் அவர்கள் இதுவரைக்கும் அவரை பத்தி நிறைய காசிப்ஸ் வந்திருக்கு, என்னென்னமோ அவரை பத்தி பேசியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர் பெரிதாக அதுக்காக வந்து ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. எந்த இடத்துலயுமே வந்து இல்ல இது இப்படி இல்லை அப்படின்னு தன்னிலை விளக்கமும் அவர் கொடுக்கல எந்த இடத்துலயுமே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்காக மட்டும் பேசணும், வீடியோ தனியா போடணும் அப்படின்னு அவர் நினைச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? என்னுடைய நண்பர் அவர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால மாட்டிட்டு வந்து ஒரு எல்லை மீறி அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம டூலா இருக்க கூடாது, நம்மளே டூல் ஆக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடணும் அப்படின்னு. இன்னொரு தகவல் என்னன்னா, அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ போட்டுருங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. தனுஷ் தரப்புல இருந்து இதுக்கு ஒரு பிரச்சனை போகுது சார், நீங்களே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அவர் சொல்லி தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க போல. இருந்தாலும் கூட ஒரு பக்கம் தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நாமளுமே பெரும்பாலும் பார்த்திருக்கோம். அவருக்கும் இவர் வந்து நிறைய அவார்டு வின்னிங் கொடுத்த ஒரு டைரக்டராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படின்னும் போது இது பணம் கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெற்றிமாறன் வந்து சிம்புவை வைத்து படம் பண்ணுவது தனுஷ்க்கு பிடிக்கல, அது உண்மைதான். இது என்ன நடந்துச்சுன்னா, ஆடுகளம் படத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்து மதுரையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப இதே வடசென்னை கதையை சிம்பு வச்சு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசி ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. சிம்பு, வெற்றிமாறன், வடசென்னை. முதல்ல வடசென்னையில வந்து ஹீரோ வந்து சிம்பு தான் முதல் படத்துல, வடசென்னை 1ல. அதுக்கு பிறகு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு, தனுஷுக்கு தெரிஞ்ச பிறகு இல்லை சார் நம்மளே பண்ணுவோம், அந்த அந்த டீம் வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணார். அப்ப தன்னால் தான் பார்த்து உருவான ஒரு டைரக்டர் நம்ம மீறி வேற இடத்த இன்னொரு எதிர் முகாமுக்கு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம கவனமா இருப்பாரு. இது வேற டைரக்டர் வேற ஹீரோ வச்சு பண்ணியிருந்தா இவ்வளவு ரொம்ப சர்ச்சையா இருக்காது. இப்ப தனக்கு ஆப்போசிட்டா இருந்த ஒரு ஹீரோ, அதாவது ஒரே காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் வந்தவங்க இல்லையா 2 பேர், சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், சிம்பு, தனுஷ்ங்கிற தன்னுடைய டீம் வந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அது கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அதனால அவர் வந்து கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு. இருந்தாலும் கூட இப்போ நிறைய படங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுக்கிறாங்க. ஆனா
பார்ட் 1ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அதே நடிகர் நடிகைகள் இருந்தாதான் அந்த படம் உயிர்ப்போட இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில காரணங்களுக்காக எத்தனையோ பேர் வந்து பார்ட் 2, 3 எல்லாம் எடுக்கும் போது வேற வேற கதைக்களத்தோட அதை ஒட்டிய வேற வேற கதைக்களத்தோட வேற வேற நடிகர்களை வச்சு எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இதையும் அதே மாதிரி எடுத்திருந்திருக்கலாமே தனுஷ். ஒருவேளை இது ரொம்ப பெரிய வெற்றி படமாக இருந்தது, அதனால இதனுடைய பார்ட் 2லயும் நம்ம தான் இருக்கணும்னு அவர் நினைச்சிருப்பாரு. கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் இப்படி மிஸ் பண்ணுவாரு. ஒரு பெரிய வெற்றி படம், பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம், கலெக்ஷன் வைஸ் பெரிய கொடுத்த படம். அப்படிங்கும்போது இவருக்கு 2 தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டர் அவர் மிஸ் பண்ண விரும்ப மாட்டார் இல்லையா? கதைக்கு ஏற்ற ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கிறது இயக்குனருடைய உரிமை தானே? உரிமைதான். ஆனா வடசினையே 2 நீங்க நான் பண்ண கேரக்டர் ஒன்று பண்றப்ப இப்படி ஏத்துக்குவாங்க. இதே நீங்க விடுதலை பண்ணாரு சூரிய வச்சு, அப்ப எனக்கு அவரு இந்த மாதிரி டாக்கே வரலையே. வேறொரு நடிகரை வைத்து வேறொரு கதைக்களத்துல வேறொரு படம் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை வராது. வடசென்னையில தனக்கு எதிரான போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு நீங்க படம் பண்ற, வடசென்னை மாதிரியான பேக்ட்ராப்ல படம் பண்றப்ப அது பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது போயிட்டு தான் இருக்கு. அது வெளியில தெரியாட்டி கூட போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி மெச்சூர்டா வந்துட்டாங்க. நேருக்கு நேராக வர்றப்ப அது கொஞ்சம் அவருக்கு வருத்தம் தான். கதைக்களம் அந்த இடம் வந்து வடசென்னை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை ஒட்டியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த காலகட்டம் எந்த மாதிரியான இதுவா இருக்கும் இந்த சிம்பு நடிக்கக்கூடிய? 2 காலகட்டம் இருக்கும் அந்த படத்துல. அதாவது கொஞ்சம் 70s 80sல ஒரு காலகட்டம், இப்ப கரண்ட்ல உள்ள காலகட்டம். 2ஐயும் மேட்ச் பண்ணி தான் பண்றாங்க. ராஜனுடைய சின்ன வயது, ராஜன் இப்போ உள்ள கேரக்டர், 2ஐயும் மேட்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த ராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மையமாக வச்சுதான் அவரே சொல்லிட்டாரே, அதனுடைய ஒரு கேரக்டர் எடுத்து தான் டெவலப் பண்ணி பண்றோம் அப்படின்னு. அப்படிங்கும் போது அது எல்லாமே இருக்கும் அதுல. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி.